காய்ஸ், இன்செக்யூரிட்டி அதை பற்றி தான் இந்த பதிவில் பேசணும்னு நினைக்கிறேன். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் இந்த விஷயத்த வந்து we're all interconnected. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம், ஒரு வாட் எவர் எனி ஸ்டேஜ் இன் யுவர் லைஃப். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, குழந்தைங்களெல்லாம் பார்த்தாச்சு, என் பேர குழந்தைங்க பார்க்குற வயசு கூட இருக்கலாம். ஆனால் இன்செக்யூரிட்டியால் கஷ்டப்படுற ஒரு மனிதராக இருக்கலாம். நான் ஏன் இந்த பதிவை நான் பேசணும்னு நினச்சேன்னா, இது நான் டெய்லி நிறைய பேர் என்கிட்ட ஒரு சொல்யூஷனுக்கு வர ஒரு பேட்டில்னு கூட சொல்வேன். ஏன் நம்ம இன்செக்யூராக இருக்கணும், இதை கொஞ்சம் நீங்கள் டீப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்செக்யூரிட்டி அடுத்தவங்க சொல்கிற விஷயங்களால் வருதா, இல்லை ஏன் நம்ம இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோம்? முக்கால்வாசி நேரம், ஓகே, நான் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து வி ஆர் நாட் குட் இனஃப் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங். நம்ம வந்து நமக்கு வந்து பத்தலை, நம்ம எவ்வளோ நல்லவராக இருந்தாலும், எவ்வளோ ஒரு திறமை படைச்ச ஒரு மனுஷனாக இருந்தாலும், நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் அது போத மாட்டேங்குது, இது இட்ஸ் நாட் இனஃப் அப்படின்ற ஒரு காரணம்னால தான் முக்கால்வாசி பேருக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமாக சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். அதனால சுற்றி இருக்க மனிதர்களை உங்களை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்காதீங்க. உங்களுக்காக தோணுதுன்னா ஓகே, உட்காந்து யோசிங்க, அதுக்கும் சொல்யூஷன் இருக்கு, இட்ஸ் ஒர்க்கபிள். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சமுதாயம், உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள், என் குடும்பத்தில் இருக்க மனிதர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், வாட் எவர் உங்களை குறைச்சி இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிற எதுவுமே ஒர்த் கிடையாது. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி. ப்ளஸ் இன்செக்யூர் எதுக்குங்க ஃபீல் பண்ணணும்? லைக் அடுத்தவன் சொல்கிறான்றதுக்கு நம்ம எதுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணணும்? ஃபார் யூ கைஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம் இல்லையா? நான் பேசுறது உங்க காதில் கேட்குது, நீங்க என்ன பாக்குறீங்க. we have a cell phone கையில, we can watch this video. இன்னைக்கு பாருங்க, சூரியன் வெளியே வந்திருக்கு, இன்னைக்கு உயிரோட இருக்கோம். நான் எப்பயும் சொல்றது தான், இதுக்கு மேலே லைஃப்ல எது வந்தாலும் போனஸ். ஸோ இன்செக்யூர் ஆகிறதுக்கு ஒர்த்தே கிடையாதுங்க. இன்செக்யூரிட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க இன்செக்யூர் ஃபீல் பண்ற ஒருத்தராக இருந்தீங்கன்னா, நான் ஒன்று சொல்றேன், எனக்கும் இன்செக்யூரிட்டி வரும், நானும் மனிதர் தான். I'll tell you that frankly, okay? But I just break it. நான் யோசிச்சு ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கு வந்துச்சுன்னா, I'll just think, why am I feeling insecure? And most of the time இது வந்து யாராவது ஏதாவது சொல்லியோ, ஏதோ ஒரு சூழல், நான் சொன்னேன், அது சமுதாய கட்டமைப்பில் ஏதாவது ஒரு விஷயம்னால வந்திருக்கும். உட்காந்து I'll think about it, இது காரணம் செக் அப்படின்னு சொல்லிட்டு நான் I just like dust it and I feel great about myself and I keep going. இதையும் நீங்க பண்ணணும். ஸோ அதனால தயவு செய்து இந்த பதிவை பார்த்துட்டு எந்த விதமான இன்செக்யூரிட்டியாக இருந்தாலும் இப்படி உடச்சிட்டு போயிட்டே இருக்க போறோம். ஓகே, கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஏன்னா நமக்கு பேசிக்கணும், செல்ஃப் டாக், அது பண்றது கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஆனால் அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் பிரேக் யுவர் இன்செக்யூரிட்டி. அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்க இன்செக்யூரா இருக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. சுத்தி இருக்கவங்க தான் முக்கால்வாசி நேரம் காரணம். ஸோ அதனால டோன்ட் லெட் அதர்ஸ் கண்ட்ரோல் யூ. ஆர் அடுத்தவங்களால நீங்க இன்செக்யூர் ஆகிறது வந்து ஒர்த் இல்லை. வாழ்க்கைன்றது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங், நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு விஷயம். இது அழகா நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அழகா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தாம. அது இல்லாம அது அப்படி இல்லாம நம்ம பாட்டுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நமக்கு நம்மளை பத்தி நம்ம குறைச்சி எடை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றது என்னோட ஒரு சின்ன கருத்து. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு. எப்பயும் சொல்ற மாதிரி, லவ் யூ ஆல், டேக் கேர் கைஸ், பை. லெட்ஸ் பிரேக் இன்செக்யூரிட்டி ஆஃப்டர் திஸ் வீடியோ, எப்படி எந்த கட்டத்தில் வந்தாலும். ஓகே, பை.